இது வந்து மன்னார்குடி பெரிய கோவிலுக்கு நம்ம வந்து ஷூட்டுக்காக வந்தோம். அதேமாரி இங்கே திருப்பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது இல்லையா, அதுக்கான திருப்பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சைடில் வந்து ஷூட் எடுக்கிறதுக்காக அந்த மதில் சுவரை பேக்ரவுண்டாக வச்சு ஷூட் எடுக்கிறதுக்காக வந்தேன். ஆக்சுவலாக மனசுக்கு வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம். இதை யார் வந்து பண்ணீங்க அப்படிங்கிறது தெரில. இதுமாரி இந்த விஷயத்த பண்ணவங்க கண்ணில் இது பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு விஷயம். இது பாருங்களேன், ஒரு கோவிலோட செவுத்துல என்ன பேரை வந்து எழுதி வச்சிருக்கீங்க, மதில் சுவரில் என்ன பேரை உள்ள வந்து எழுதிருக்கீங்க. அதேமாரி ஹார்டின் போட்டு இதெல்லாம் வந்து பேர்லாம் எழுதிருக்கீங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்க, பண்ணி தொலைச்சிட்டு போங்க. கெட்ட வார்த்தை எழுதிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து கெட்ட வார்த்தை இருக்குது பாருங்க, அந்த வியூவில் வந்து தெரியும் உங்களுக்கு. இதை எப்படி வந்து ஒரு கோவில் செவுத்தில் எழுதுறதுன்னு உங்களுக்கு வந்து மனசு வந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல. இதுமாரி கெட்ட வார்த்தையெல்லாம் எப்படி வந்து கோவில் செவுத்தில் எழுதுறதுக்கு ஒரு மனசு வருது அப்படிங்கிறது வந்து தெரியல. நீங்கள்லாம் வந்து இது என்ன ஜென்மம், இது என்ன மென்டாலிட்டி, ஒரு மூர்க்கத்தனமான ஒரு சிந்தனை கொண்ட மக்களாக நீங்கள் மனுஷனாக நீங்கள் வந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் வந்து எதுலேயுமே சேர்க்கவே முடியாது. இதே ஒரு விஷயம் சர்ச்சில் இருந்தாலும் இதே மாதிரி நான் கேட்டிருப்பேன். இதேமாரி மசூதியில் இருந்தாலும் நான் வந்து கேட்டிருப்பேன். பள்ளிவாசலில் இருந்தாலும் கேட்டிருப்பேன். ஒரு வழிபாட்டு ஸ்தலம், ஒரு இடத்துக்கு வந்து ஒரு புனித ஸ்தலம், ஒரு இடத்துக்கு வந்து நம்மளுடைய மனசையும் சிந்தனையும் வந்து சுத்திகரிக்க போகிறோம், அங்கே வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல இப்படியா வந்து மட்ட ரகமாக எழுதி வச்சுப்பீங்க. எல்லாம் என்ன பிறவிங்கிறதே தெரியல. ஏன்னா மனுஷ பிறவியே கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. திருப்பணி பண்ணி இதுக்கெல்லாம் வெள்ளை அடித்து இதெல்லாம் வந்து இந்த கர்மாந்திரத்தெல்லாம் வந்து மறைச்சிருவாங்க. தயவு செஞ்சு இந்த காதலுக்கு அம்பு விடுறதெல்லாம் இந்த கோவில் செவுத்துல வந்து பண்ணாதீங்க. உண்மையிலே காதலிக்கிறீங்க அப்படின்னா கல்யாணம் மட்டும் போய் நல்லா இருங்க. அதை வந்து இந்த செவுத்துல வந்து காட்டாதீங்க தயவு செஞ்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல.